ஹாய் வெல்கம். நம்ம MySQL டியூட்டோரியல்ல இந்த வீடியோல வந்துட்டு லிமிட் அண்ட் ஆஃப்செட் வந்து பார்க்கலாம். ஸோ லிமிட்னா என்னங்க? லிமிட் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்றேன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட்ல வந்துட்டு ரெக்கார்ட்ஸ வந்துட்டு லிமிட் பண்றதுக்கு, நம்பர் ஆஃப் ரோஸ வந்து லிமிட் பண்றதுக்காக லிமிட் கீவேர்டு வந்து யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, நம்ம கிட்ட டேட்டான்னு ஒரு டேபிள் இருக்கு. இத நான் ஓப்பன் பண்றேன். ஸோ அங்க பாருங்க, இவ்ளோ டேட்டா இருக்கு. சாரால இருந்து காயு வரைக்கும் இருக்கு. இப்ப நான் வந்துட்டு இத நம்ம வந்து லிமிட் பண்ணலாம் ரெக்கார்ட்ஸ. செலக்ட் query எழுதுறேங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா. டேபிளோட நேம் குடுத்துறோம். இப்ப இங்க வந்து லிமிட் கீவேர்ட் யூஸ் பண்றோம். லிமிட் 5 குடுத்தனா நம்மளுக்கு வந்துட்டு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். அந்த ரெக்கார்ட்ஸ வந்து நம்ம லிமிட் பண்றோம். நம்பர் ஆஃப் ரோஸ. இங்க பாருங்க, நெறைய ரோஸ் இருக்கு இல்லையா? இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இத நான் ரன் பண்ணனா 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். பாருங்க, ரன் பண்றேன். சோ பாருங்க, ரன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, 5 ரெக்கார்ட் மட்டும் வந்திருக்கு. 1 2 3 4 5. சோ 5 ரெக்கார்ட் மட்டும் வந்திருக்கு. லிமிட் கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம லிமிட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, லிமிட் 7 குடுத்தனா நம்மளுக்கு 7 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். 1 2 3 4 5 6 7. 7 ரெக்கார்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இந்த லிமிட் வந்து எல்லாத்துக்கூடவே யூஸ் பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேர் கிளாஸ், ஆர்டர் பை எல்லாமே பார்த்திருப்போம் இல்லையா? அது கூடவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா. நான் கண்டிஷன் குடுக்குறேன் வேர்க்கு. வேர் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 19 குடுக்கலாம். சோ மார்க்ஸ் கிரேட்டர் தென் 90 இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்து லிமிட் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லிமிட் எடுத்துறேன். எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, 4 ரெக்கார்ட் தான் இருக்கு. ஓகே. இருக்கிறதே 4 ரெக்கார்ட். ஆனா இப்ப நான் வந்து லிமிட் வந்து 5 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன வருங்க? சோ நம்மளுக்கு இருக்கிறதே 4 தான். சோ அதனால 4 தான் நம்மளுக்கு வரும். இப்ப லிமிட் 2 குடுத்தனா, இந்த 4 ரெக்கார்ட்ல வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறது 4 ரெக்கார்ட். இதுல நம்மளுக்கு வந்து 2 தான் வரும். லிமிட் 2 குடுத்தோம்னா. புரியுதுங்களா? நான் இப்ப வந்துட்டு வேற கண்டிஷன் குடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஐடின்னு குடுக்கலாம். சோ டிபார்ட்மெண்ட் ஐடியா இருக்கணும். அதுல 2 ரெக்கார்ட் நம்மளுக்கு லிமிட் பண்ணுன்னு குடுத்திருக்கும். சரியா? லிமிட் இல்லாம நான் குடுக்குறேன். எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இவ்ளோ ரெக்கார்ட்ஸ் வருது. லிமிட் நான் 2 குடுக்குறேன். சோ நம்மளுக்கு 2 ரெக்கார்ட் மட்டும் வரும். இப்ப நம்ம வந்துட்டு ஆஃப்செட் வந்து பார்க்கலாம். சோ ஆஃப்செட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, எதுல இருந்து நம்ம ரெக்கார்ட வந்து ஸ்டார்ட் பண்றணும் அப்படின்றதுக்காக. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, லிமிட்டும் ஆஃப்செட்டும் நம்ம வந்துட்டு கம்பைனா வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, லிமிட் வந்து 5 குடுக்குறேன். நான் ரன் பண்றேன். சோ நம்மளுக்கு வந்து 5 ரெக்கார்ட் வரும். ஓகே. இப்ப ஆஃப்செட் குடுத்துக்கிறேன். ஆஃப்செட் 2ன்னு குடுத்தோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. நம்மளுக்கு வந்துட்டு அதுலருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். சோ இங்க பாருங்க, வெங்கட், அருண், பாலு இருக்கு இல்லையா? சோ இப்ப நான் ரன் பண்றேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இப்ப பாருங்க, நான் லிமிட் வந்து 10 ரெக்கார்ட் குடுக்குறேன். எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ 10 ரெக்கார்ட் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வரும். ஆனா டிபார்ட்மெண்ட் ஐடி கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு மொத்தமே 3 4 5 தான் இருக்கு. ஓகே. இந்த கண்டிஷனே எடுத்துறேன் இருங்க. சோ இப்ப பாருங்க, இத ரன் பண்றேன். சோ நம்மளுக்கு வந்து இவ்ளோ ரெக்கார்ட் வருது. ஆஃப்செட் 2னா 3 ரெக்கார்ட்ல இருந்து தான் அது நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணும். எதுலருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு குடுக்குறதுக்காக இந்த ஆஃப்செட். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க. ஆஃப்செட் வந்து நான் இப்ப எடுத்துட்டு நான் ரன் பண்றேன். பாருங்க, சாரா, வெங்கட், ராம் அப்படி வருது. 10 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ ஆஃப்செட் குடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்செட் 1 குடுக்குறேன். பாருங்க, இந்த சாரா வந்து வராது. செகண்ட்ல இருந்தா அது வந்து வரும். பாருங்க, வெங்கட்ல இருந்து வருது. அந்த சாராவ வந்துட்டு ஒமிட் பண்ணிடுச்சு. அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்செட் 2 குடுக்குறேன். இப்ப ஆல்ரெடி சாரா 1 இருக்கு. வெங்கட் செகண்ட். சோ இப்ப 2 குடுத்தோம்னா அந்த 2த்தையும் விட்டுட்டு 3ர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ராம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ராம்ல இருந்து நம்மளுக்கு 10 ரெக்கார்ட் வரும். புரியுதுங்களா? பாருங்க, லிமிட் 2. சோ லிமிட் வந்து 2 குடுத்தாச்சு. சோ 2 செட் தான் நம்மளுக்கு வரப்போகுது. நம்பர் ஆஃப் ரோஸ் 2 தான் வரப்போகுது. ஆஃப்செட் 5 குடுத்துறேன். சோ நம்மளுக்கு 6த் ரெக்கார்ட்ல இருந்து தான் வரும். 2 தான் வரும். சோ பாருங்க, 6த் செட்ல இருந்து வந்திருக்கு. 2 தான் வந்திருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? சோ இத வந்துட்டு லிமிட் லிமிட் ஆஃப்செட்ட டைரக்ட்டா இப்படியும் குடுக்கலாம். லிமிட் வந்து 2 குடுத்துட்டு
கமா குடுத்துட்டு இங்க 3 குடுக்குறேன். ஸோ இத நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. இப்படி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, லிமிட் வந்துட்டு லாஸ்ட் எடுத்துக்கும். இது எடுத்துக்காது. ஸோ நம்மளுக்கு லிமிட் வந்து 3. ஸோ 3 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இத வந்து ஆஃப்செட்டா எடுத்துக்கும். ஆஃப்செட்டா எடுத்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து 3 ரெக்கார்ட்லருந்து வந்திருக்கு. 3 ரெக்கார்ட் வந்து ராம். புரியுதுங்களா? இத நான் எடுத்துட்டு காமிக்கிறேன். 3 ரெக்கார்ட் வந்து ராமா. ஸோ இங்க பாருங்க 3 ரெக்கார்ட் ராம். ஸோ லிமிட் நம்பர், ஆஃப்செட் நம்பர் குடுத்தோம்னா, லிமிட், ஆஃப்செட் எடுத்துக்கும். ஸோ லிமிட் மட்டும் குடுத்துட்டு 6, 1 குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப லிமிட் வந்து 1 எடுத்துக்கும். ஆஃப்செட் 6. ஸோ 7த்ல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட் வரும். ஏன்னா ஆஃப்செட் 6 இல்லையா? ஸோ 7த்ல இருந்து நமக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த பாலு மட்டும் வரும். இப்ப நான் ரன் பண்ணேன்னா. ஸோ பாருங்க பாலு மட்டும் வருது. லிமிட் 1 தான் குடுத்துருக்கேன். 7த்ல இருந்து வரும். ஏன்னா இது வந்து ஆஃப்செட், இது லிமிட்டா எடுத்துக்கும். இந்த மாரி குடுக்கும்போது லிமிட், குடுத்தோம்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.